உயர்வு ஒப்பந்தத்தை 13 சங்கங்கள் ஏற்க மறுத்து தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. பயணிகள் பாதிப்புக்குள்ளாகின்றனர். இந்த நிலையில தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 13 சுற்றுகளாக நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை 13 சங்கங்கள் ஏற்கவில்லை. இதன் காரணமாகவே நேற்று இரவு 8 மணி முதல் தங்களுடைய அதிகாரப்பூர்வமான வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் போக்குவரத்து தொழிலாளர்கள். 47 சங்கங்களில் 13 சங்கங்கள் ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்ததால் தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள். மற்ற சங்கத்தினர் தொடர்ந்து வந்து வேலையில் பங்கேற்றிருக்கின்றனர். அவர்கள் மூலமாக போக்குவரத்து பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில தான் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய வேலை நிறுத்தத்தை கைவிட்டுவிட்டு உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று ஏற்கனவே அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த நிலையில தமிழக முதலமைச்சரோடு ஆலோசனை கூட்டமானது அவசர ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிறது. மீண்டும் முறைப்படியான அழைப்பு விடுக்கப்பட்டு தொழிற்சங்கங்கள் 13 சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தலாமா அல்லது அடுத்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தலாமா அப்படிங்கிற ஆலோசனையாகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை தாமாக முன்வந்து எடுத்து நடத்துவதற்கு மறுத்துவிட்டது. அதை மனு தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற முதல் அமர்வு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக அரசு உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாமா அல்லது இவர்கள் 13 தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்பது குறித்து தமிழக முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்களினுடைய நலன் கருதி மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளை இயக்குவதற்காக தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பணியில் சேர்க்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. இதன் அடிப்படையில யார் அந்த கர்நாடக ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ளார்களோ அவர்கள் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழக பணிமனையுடைய கிளை மேலாளரை சந்திக்க வேண்டும். அவர்களை சந்தித்தால் தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை கல்வி அடிப்படையிலும் அதே போல அந்த கர்நாடக ஓட்டுநர் உரிமங்கள் அடிப்படையிலும் அவர்களை உடனடியாக தற்காலிக ஓட்டுநராக பணியமர்த்திக் கொள்வார்கள். தற்காலிக ஓட்டுநர் மற்றும் தற்காலிக நடத்துனர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உடனடியாக போக்குவரத்து கழக பணிமனையுடைய கிளை மேலாளர்களை அணுகலாம். இவர்கள் மூலமாக தொடர்ந்து மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் போக்குவரத்து கழகங்கள் மூலமாக பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலும் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனிடையே தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதற்கு பிறகு தொழிற்சங்கங்களோடு அழைப்பு விடுக்கப்பட்டு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தலாமா அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாமா அல்லது பொதுமக்களுடைய நலன் கருதி போக்குவரத்து கழகத்தின் மூலமாக பேருந்துகளை தற்காலிக ஓட்டுநர் மற்றும் தற்காலிக நடத்துனரை அடிப்படையாக கொண்டு பேருந்துகளை தொடர்ந்து இயக்கலாமா என்பது குறித்து அந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். சென்னையில ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளை கொண்டு கட்டணமில்லா பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது பொதுமக்களுடைய நலன் கருதி. இதை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தலாமா என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது.